சாதாரண ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இன்று தமிழகத்தின் கல்வித் தந்தைகளில் ஒருவராக தன்னை உயர்த்திக் கொண்டவர். தமிழகம் மற்றும் இந்தியாவில் பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இந்திய ஜனநாயக கட்சியை நிறுவினார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் பாரிவேந்தர் மக்களின் பெரும் ஆதரவை பெற்று பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். தொடர்ந்து நாட்டு மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதற்காகவும் உயரிய கொள்கைகள் கொண்டு மாணவ மாணவிகளுக்கு உலகத்தர கல்வியை தனது சொந்த நிதியிலிருந்து வழங்கி வியக்கத்தக்க செயல்களை செய்து வருகிறார். மக்கள் பணியாற்ற மக்களவை சென்ற டாக்டர் பாரிவேந்தர் மக்களவையில் 268 முறை கேள்விகள் எழுப்பியுள்ளார். மக்களவையில் நடைபெற்ற விவாதங்களில் 39 முறை பங்கேற்றுள்ளார். 2 முறை தனிநபர் மசோதா கலந்து கொண்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அளித்த வாக்குறுதியின்படி இலவச கல்வி உதவி திட்டத்தை செயல்படுத்தும் நோக்கில் மொத்தம் 1200 மாணவர்களுக்கு மருத்துவம், பொறியியல், சட்டம், கலை மற்றும் அறிவியல், மேலாண்மை உள்ளிட்ட இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளுக்கு 126 கோடி ரூபாயை தமது SRM பல்கலைக்கழகம் மூலம் வழங்கினார். என் பேர் கீர்த்தனா. நான் ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். SRMல தான் படித்தேன். அவர் எனக்கு ஃப்ரீ சேர்த்து கொடுத்துருக்காரு. இதனால் என் தங்கச்சியும் நாங்கள் SRMல சேர்த்துருக்கோம். காட்டாங்குளத்தூரில் அவங்க ஃபிசியோதெரபி படிக்கிறாங்க. நான் இப்போ 4 வருஷமும் நல்லபடியாக முடிச்சிட்டேன். நான் ரொம்ப அவர் கடமைப்பட்டிருக்கேன். நான் இந்த எலெக்ஷனும் சரி எப்போவுமே அவர் நின்னார்னா அவருக்கே தான் ஓட்டு போடுவேன். டாக்டர் பாரிவேந்தர் தனது சொந்த நிதியிலிருந்து பெரம்பலூர் தொகுதியில் உள்ள 100 அரசு பள்ளிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான கணினிகளை வழங்கினார். டாக்டர் பாரிவேந்தர் தமது அயராத முயற்சியால் அரியலூரிலிருந்து பெரம்பலூர் வழியாக நாமக்கல் செல்லும் ரயில் திட்டத்தை செயல்படுத்தும் நோக்கில் டாக்டர் பாரிவேந்தர் பிரதமர், நிதி அமைச்சர், ரயில்வே துறை அமைச்சரிடம் பலமுறை கோரிக்கை விடுத்து தற்போது புதிய ரயில் தடம் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். தமது சொந்த நிதியிலிருந்து பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட 3 கிராமங்களுக்கு சொந்த நிதியிலிருந்து போர்வெல் வசதி ஏற்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக லாரிகள் மூலம் குடிநீர் பற்றாக்குறைக்கு தீர்வு கொடுத்தார். டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பலூர், லால்குடி, துறையூர், முசிறி, மண்ணச்சநல்லூர், குளித்தலை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் தமது பெரம்பலூர் தொகுதிகளில் பெரம்பலூருக்கு உட்பட்ட வேலூர் கிராமத்தில் ரூபாய் 18 லட்சம் மதிப்பிலான தார் சாலை அமைத்து கொடுத்தார். கைகளத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு ரூபாய் 39 லட்சம் மதிப்பிலான வகுப்பறையை அமைக்க, தழுதாழை மற்றும் நெய்க்குப்பை ஊராட்சியில் பேருந்து நிழற்குடை அமைப்பதற்காக ரூபாய் 20 லட்சம், குறும்பலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆழ்துளை கிணறுடன் கூடிய குடிநீர் தொட்டி அமைத்தல் ரூபாய் 2.50 லட்சம், செங்குணம் ஊராட்சியில் பேருந்து பயணியர் நிழற்குடை அமைத்தல் ரூபாய் 3 லட்சம், துணை இயக்குனர் சுகாதாரம் பெரம்பலூர் மருத்துவமனை ரூபாய் 40 லட்சம், பெரகம்பி முதல் கண்ணப்பாடி வரை குடிநீர் ரூபாய் 24 லட்சம், ராமசாமி மருத்துவமனை பேவர் பிளாக் ரூபாய் 7 லட்சம், வெங்கலம் கிராமம் நியாய விலைக்கடை ரூபாய் 9 லட்சம், போலீஸ் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் CCTV கேமரா ரூபாய் 10 லட்சம், வேலூர் ஊராட்சி புதுநடுவலூர் ரூபாய் 5.28 லட்சம் உள்ளிட்ட உதவிகளை தமது தொகுதி மக்களுக்கு வழங்கினார். தமது லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளனூர் அரசு நடுநிலைப்பள்ளி ரூபாய் 31 கோடி 56 லட்சம், CCTV கேமரா ரூபாய் 3 லட்சம், அன்பில் ஊராட்சி அரசு மேல்நிலைப்பள்ளி பேவர் பிளாக் ரூபாய் 4 லட்சம், புள்ளம்பாடி ஒன்றியம் கண்ணனூர் ஊராட்சியில் பயணியர் நிழற்குடை அமைத்தல் ரூபாய் 6.94 லட்சம், அகலங்கநல்லூர் ஊராட்சி சமுதாயக் கூடம் ரூபாய் 44 லட்சம், கொன்னைக்குடி ஊராட்சி அங்கன்வாடி ரூபாய் 14 லட்சம், புள்ளம்பாடி மால்வாய் அரசு பள்ளி கழிவறை ரூபாய் 7.70 லட்சம், ஒரத்தூர் சமுதாயக் கூடம் ரூபாய் 44 லட்சம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கினார். தமது துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்திரப்பட்டி, மதுராபுரி ஊராட்சி சமுதாயக் கூடம் ரூபாய் 31 லட்சம், முருகூர் நியாய விலைக்கடை ரூபாய் 13.80 லட்சம், முருகூர் மயான கொட்டகை ரூபாய் 2.74 லட்சம், தொட்டியம் அரங்கூர் மேல்நிலைப்பள்ளி 2 வகுப்பறை கட்டடம் ரூபாய் 33 லட்சம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கினார். தமது முசிறி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முசிறி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 2 வகுப்பறை கட்டடம் ரூபாய் 35 லட்சம், வெங்கடாசலபுரம் மானிய துவக்கப் பள்ளியில் 2 வகுப்பறை கட்டடம் ரூபாய் 31.56 லட்சம், சாரண சாரணியர் முகாம் கட்டிடம் முசிறி அரசு மகளிர் மேல் நிலைப்பள்ளி ரூபாய் 27 லட்சம், ஊராட்சி ஒன்றியம் பைத்தம்பாளை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2 வகுப்பறை கட்டிடம் ரூபாய் 33 லட்சம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கினார். தமது மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தண்ணீர் தொட்டி ரூபாய் 2.50 லட்சம்,
மண்ணச்சநல்லூர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி ரூபாய் 33 லட்சம், சனமங்கலம் ஊராட்சியில் சமுதாயக்கூடம் அமைத்தல் ரூபாய் 37.30 லட்சம், சிறுகுடி ஊராட்சியில் 2 வகுப்பறை அமைத்தல் ரூபாய் 31.56 லட்சம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கினார். டாக்டர் பாரிவேந்தர் தனது சொந்த நிறுவனங்களின் மூலம் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்காக ஏராளமான பணிகளை மேற்கொண்டார். அதில் முக்கியமான திட்டங்களாக திகழ்பவை இலவச உயர்கல்வி திட்டத்தின் கீழ் அவர் 118 கோடியே 77,51,400 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு படிப்புகளில் 1,200 மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்துள்ளார். இதனிடையே கொரோனா பேரிடர் கால உதவிகளை ரூபாய் 2 கோடியே 22,80,000 மதிப்பில் செய்துள்ளார். இதில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதி, மருத்துவ மற்றும் உணவுப் பொருட்கள் விநியோகம், வெளியூர்களில் சிக்கியோர் மீட்பு போன்ற பணிகள் அடங்கும். மேலும் பள்ளி மற்றும் ஊர் நலனுக்காக ரூபாய் 1 கோடியே 9 லட்சம் மதிப்பில் கணினி, போர்வெல் அமைத்தல், குடிநீர் சுத்திகரிப்பு பணிகளை நிறைவேற்றியுள்ளார். பாரிவேந்தர் எம்பியின் இத்தகைய பணிகளுக்கு தொகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். பெரம்பலூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக டாக்டர் பாரிவேந்தர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் செய்த மக்கள் பணிகளை பாராட்டி இந்த முறையும் மக்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர். மீண்டும் பெரம்பலூர் தொகுதி எம்பி ஆவார் என்ற நம்பிக்கையில் மக்கள் உள்ளனர். வேண்டும் மீண்டும் வேண்டும் பாரிவேந்தர் வேண்டும். மாற்றம் பிறந்தாச்சு கொண்டாடலாம், பெரம்பலூர் அரசன் வழி பாப்பாடலாம். கற்றால் தான் பெருமை வாக்கற்கலாம், கல்வி தலைவன் கொடி பாநாட்டலாம். ஆசாங்கிட்ட இங்க பாசாங்கில்ல, சொன்னா செயலாகும் தவறியதில்ல. வளர்ச்சி மென்மேலும் தமிழ்நாட்டுல, புரட்சி நாயகனின் வழிகாட்டல.